Daily. Taste the Daily. அண்மை செய்தி. ஜாதி அடிப்படையில் கோயிலுக்குள் நுழைவதை எவரேனும் தடுத்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்களை வழங்கலாம். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் தாலுகா புதுக்குடி என்னும் கிராமத்தில் உள்ள ஐயனார் கோயிலில் பட்டியல் இனத்தவர்களால் நிறுவப்பட்ட சிலைகளை ஒரு பிரிவினர் இடித்து தள்ளிவிட்டதாகவும், மேலும் கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள பெரிய இரும்பு கதவுக்கு பின் இருந்துதான் சாமி தரிசனம் செய்ய பட்டியல் இனத்தவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுவதாகவும் கூறி வெங்கடேசன் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் ஜூலை 16ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள தேர் திருவிழாவில் பட்டியல் இனத்தவர்கள் பங்கேற்கவும் கோயிலுக்கு நுழைய அனுமதிக்கவும் உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ், சட்டத்தின் ஆட்சி நடக்கும் நாட்டில் சாதி ரீதியான பாகுபாட்டை அனுமதிக்க முடியாது என கூறி புதுக்குடி ஐயனார் கோயிலுக்கு பட்டியலின மக்கள் செல்வதை யாரும் தடுக்கவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் என அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கோயிலில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரிசனம் செய்வதையும் விழாக்களில் பங்கேற்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கும் வருவாய் கோட்டாட்சியருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். பல்வேறு தலைவர்களின் நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ஆலய நுழைவு சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டியது அதிகாரிகளின் கடமை என குறிப்பிட்டுள்ள நீதிபதி, ஜாதி அடிப்படையில் கோயிலுக்குள் நுழைவதை எவரேனும் தடுத்தால் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.